ஈரான் மீது தொடுத்து வருகிற இந்த அநாகரிகமான ஆக்கிரமிப்பு போரை தமிழ்நாட்டின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிற வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வந்துட்டு வெளிநாட்டுக்காரன் தான் சப்போர்ட் பண்ணுவார். அதுவும் இஸ்லாமியர்னா அவருக்கு அப்படி கொள்ள பிரியமாயிடும். தமிழன் அதாவது இந்துக்கள்னா அவர் எப்படின்னு பார்த்தா வேறு மாதிரி பண்ணுவார். ஆனால் இஸ்லாமியர்கள், அதுவும் வெளிநாட்டு இஸ்லாமியர்கள்னாக்கா பொங்கிடுவார். அவருக்கு எங்கேருந்து அந்த பொங்குதல்லாம் வரும்னு தெரியாது. ஏன்னா கொல்லப்பட்டவன் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லவன் கிடையாது. இந்த இனியத்துல்லா வந்து நல்லவன் கிடையாது. அவன் அந்த நாட்டு மக்களை சர்வாதிகாரம் 36 வருஷமாக சர்வாதிகாரமாக பண்ணி ரொம்ப கொடூரம், இஜாப்பு போடலைங்கிறதுக்காகலாம் ஒரு 16 வயது பெண்ணை தூக்கில் மாட்டின கொடூர கொலைகாரன் அவன். அந்த மக்களே அவரை செத்துட்டான்னு தூக்கி கொண்டாடும் போது இங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஈனப்பிறவிகள்லாம் அதை கண்டிக்கிறாங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே இந்தியாவில் இவன் இருப்பதற்கு தகுதியா என்னன்னு தெரியல. நீ தாராளமாக கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணு, ஆனால் எல்லாருக்கும் நீ ஆர்ப்பாட்டம் பண்ணிடணும். 25 பேரை கொன்னான் பகல்கமில். நீ முஸ்லீமா இந்துவான்னு பேண்ட்டை கழட்டி பார்த்து 26 பேரை கொன்னாலியா, 26 பேரை கொன்னாலியா? அவனை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நீ பண்ணியிருந்தீன்னா நீ உண்மையிலே யோகின்னு ஒத்துக்கலாம். ஆனால் அந்த கேள்விக்கும் ஒரு நிருபர் கேட்குறாரு. அப்போ இதே திருமாவளவன் என்ற அயோக்கியன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, அவங்க ஒன்றும் பேண்ட்டை கழட்டி பார்த்து இந்துவா முஸ்லீமா கேட்டு சுட்டா மாதிரி ஒன்றும் தெரியலைன்னு அப்பட்டமாக போய் சொன்னான். அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட பெண் தன் கணவரை எப்படி கொன்னாங்கன்னு கூட அந்த பெண் பேட்டி கொடுத்துச்சு. அந்த பேட்டியை கூட பார்க்காம இவ்வளவு கொச்சையாக பேசிய இந்த நபர் எங்கோ இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்திற்கும் எங்கோ இருக்கக்கூடிய ஈரானுக்காக இங்கே பொங்கி இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுறான்னு சொன்னால் இவன் இந்தியாவில் இருக்கிறதுக்கு தகுதியா? முதல்ல இவனை நாடு கடத்தணும். நீ உண்மையிலேயே ஒரு ஆண்மைமிக்க அரசியல்வாதியாக அந்த என்ன பண்ணிடணும், ஃப்ளைட்டை பிடிச்சி போடாங்க, அமெரிக்காவுக்கு போ, அமெரிக்காவில் போய் அமெரிக்காவோட வெள்ளை மாளிகையை முற்றுகையிடு, இஸ்ரேலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய தலைமையகத்தை முற்றுகையிடு. அதை விட்டுட்டு அங்கெல்லாம் முற்றுகையிடாமல் அங்கெல்லாம் பேசாமல் இங்கே பேசினா அவங்களுக்கு தெரியாதுன்ற தைக்கலாம் இது பண்ணுற. நீ உண்மையில கூட்டு போடா. உங்களோட பெரிய படைகள் வச்சுருக்கிய, எவ்வளோ பெரிய படைகள்லாம் உங்க கூட இருக்குது, பிரிவினைவாத அமைப்பு அடிப்படைவாத அமைப்புகள்லாம் இருக்குது. எல்லாரையும் கூட்டு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கூட்டு போ, நாங்கள் வேணா விசா ஏற்பாடு பண்ணுறோம் நரேந்திர மோடி கிட்ட சொல்லி போடா, போய் அங்கே போய் பண்ணுவானா? பண்ண மாட்டான். இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரத்தில் முற்றுகையிட்டானே தவிர இப்போ கூட முற்றுகை பெருசாக இருந்திருக்காது. ஏன்னா இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. ஸ்டாலின் சொல்லிட்டு இருப்பார். என்ன ஸ்டாலின் சொல்லியிருப்பாருன்னா, அவசரப்பட்டு நீங்கள் எதுவும் கெட்ட காரியம்லாம் பண்ணிடாதீங்க, எது கல்லை குத்தி அடிச்சிடாதீங்க. முதல்ல மாதிரி கிடையாது. அங்கே நம்ம போலீஸ் இல்லை, அங்கே மத்திய ரிசர்வ் படை இருக்குது, சுட்டுக்கிட்டு போட்டுற போகிறான். இப்போ தான் துபாயில் 14 பேர் முற்றுகையிட்டான்னு சொல்லி சுட்டுக்கிட்டு தள்ளுற போகிறோம். அப்புறம் என்ன கேட்காத அப்படின்னு சொன்னதன் காரணமாகத்தான் இவங்க லைட்டாக முடிச்சிட்டானுங்க. இல்லைனாக்கா அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டு அதை தாக்குவதற்கான முயற்சியில் தான் பிரிவினைவாத அடிப்படைவாத அமைப்புகள், இந்த ஜவஹர்லாவாக இருக்கட்டும், தமிழ் அன்சாரியாக இருக்கட்டும், இந்த எஸ்டிபிஐ கட்சியோடைய முபாரக்காக இருக்கட்டும், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியாக முற்றுகையிட்டு அசம்பாவிதம் செய்வதற்கு தான் சென்றாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இது அதிமுக ஆட்சி கிடையாது, திமுக ஆட்சி. அதிமுக ஆட்சியில் என்ன பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, இது எங்கள் ஆட்சி, கொஞ்சம் அமைதியாருன்னு முக ஸ்டாலின் சொன்னதாக கேள்விப்பட்டோம். அதனால தான் இவங்க சில இந்த அசம்பாவிதங்களை எதுவுமே செய்யாமல் முற்றுகை போராட்டம் மட்டும் செஞ்சுட்டு வந்துட்டாங்க. இப்படி முற்றுகை போராட்டம் பண்ணி இவங்க மொத்த பேர் நான் கேட்குறேன், எதுக்கடா பகல்கம் தாக்குதலுக்கு நீங்கள் முற்றுகையிடலை? பாகிஸ்தான் தூதரகத்தையும் முற்றுகையிடலை, இப்போ அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிடுறீங்க, இஸ்ரேல் தூதரகத்தை முற்றுகையிடுறீங்கல்ல, கண்டித்து போராட்டம் பண்ணுறீங்கல்ல, ஏன் பாகிஸ்தானை கண்டித்து போராட்டம் பண்ணலை? பங்களாதேஷில் சமீபத்தில் ஒரு இந்து எடுத்து கொல்லப்பட்டான், ஒரு பெண் கற்பழித்து கொல்லப்பட்டால் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதிகளால், அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களால். அவங்கள பங்களாதேஷை கண்டித்து ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணலை, ஏன் போராட்டம் பண்ணலை? அப்போ இந்துக்கள் கொல்லப்பட்டால் 9 ஓட்டையை மூடி நிற்பீங்க. எங்கோ இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியன், அது கூட யார் இஸ்லாமியன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான முஸ்லீம்கள் சன்னி முஸ்லீம்ஸ், அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான முஸ்லீம்ஸ் ஷியா முஸ்லீம்கள் சன்னி முஸ்லீமுக்கு ஆகாது. இவனுக்கு அவனை கண்ட ஆகாது, அவனுக்கு இவனை கண்ட ஆகாது. ஈரானில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான சன்னி முஸ்லீம்ஸை கொன்று குவித்தவன் தான் அந்த இனியத்துல்லா. அவனுக்கு ஆதரவாக இங்கே இருக்கக்கூடிய சன்னி முஸ்லீம்ஸ் போராடிங்கன்னு சொன்னால் இது முன்னுக்கு பேர் முரணா இல்லையா? இது கேவலமாக இல்லையா? இது அசிங்கமாக இல்லையா? இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இல்லையா? ஏன்னா இவனுக்கு என்ன சொல்லுவானுங்க, இந்து மதத்தில் தான் உங்கள் பாகுபாடு இருக்குது, ஜாதிய பாகுபாடு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இஸ்லாத்துலேயும் இருக்குது, சன்னி ஷியா குர்து லொஸ்குன்னு ஏகப்பட்டது இருக்குது. அவங்களுக்குள்ளே பிரிவினைவாதம். நோன்பு நடக்குதில்ல, நோன்பு நடக்கிற நேரத்தில் நீங்கள் குண்டு போட்டு நீங்கள் விளையாடிக்கிறீங்கன்னு சொன்னாக்கா இது அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறாரா? இதான் உங்களோட அமைதி மார்க்கமா? இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் சண்டை போட்டுக்கிறான், அங்கே ஈரான் அமெரிக்காவுக்கு உதவினார்கள் என்பதற்காக சவுதி மேலே பாம்பு போடுறான், கத்தார் மேலே பாம்பு போடுறான், ஓமன் மேலே பாம்பு போடுறான். இப்படி உங்களுக்குள்ளேயே நீங்கள் அடித்துக்கொண்டு அமைதியே இல்லாமல் கேட்டால் நாங்கள் அமைதி மார்க்கம்னு சொல்கிறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? அது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் உண்மையிலேயே இந்தியாவுக்கு விசுவாசமாக இருப்பதே கிடையாது. நான் எல்லாரையும் சொல்ல,
நிறைய பேர் விசுவாசமாக இருக்கிறான். ஆனால் முக்கால்வாசி பேர் விசுவாசமாக இல்லை. அதன் காரணமாக தான் இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டம், இப்படிப்பட்ட போராட்டம் நடக்குது. தொடர்ந்து பாகிஸ்தான் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதை கண்டித்து ஏன் இவன் ஒரு போராட்டம் பண்ணலை? ஏன் அதை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு போராட்டமோ ஒரு அறிக்கை கூட வெளியிடலை இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்கள்? அப்போ உண்மையிலேயே உங்களுக்கு இந்தியா மீது பற்றுதல் கிடையாது. ஈரான் மீது பற்றுதல் இருக்குது, பாகிஸ்தான் மீது பற்றுதல் இருக்குது. உங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இஸ்லாமிய கண்ட்ரிகள் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பற்றுதல் வச்சுருக்கே தவிர இங்கேயே தின்னுட்டு இங்கேயே எல்லாமே பண்ணிட்டு எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுட்டு. ஏன்னா உலகிலேயே இன்றைக்கி இஸ்லாமியர்கள் நிம்மதியாக பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரே நாடு இந்தியா மட்டும்தான். ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய நாடுகளை விட இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோட எண்ணிக்கை அதிகம். ஆனால் இன்றைக்கி பாகிஸ்தான் நிம்மதியாக இருக்கிறானா? ஆப்கானிஸ்தான் நிம்மதியாக இருக்கானா? ஈரானில் நிம்மதியாக இருக்கானா? ஈராக்கில் நிம்மதியாக இருக்கானா? கிடையாது. எப்போ குண்டு போடுவான், எப்போ நம்மளை வந்து விட்டுவான், எப்போ குத்துவான்ற பயத்தில் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்காங்க. ஆனால் இங்கே நீங்கள் அப்படி இல்லை. முழு சுதந்திரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு நரேந்திர மோடி அவர்களுடைய வெளியுறவு கொள்கை தான் காரணம் என்பதை இங்கே இருக்கக்கூடிய பிரிவினைவாத அடிப்படைவாத அமைப்புகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை சொன்னால் போயிடுங்கடா, பாகிஸ்தானுக்கு போங்கடா, உங்களுக்கு வேலையே கிடையாதுங்க. எந்த நாட்டுக்கு உங்களுக்கு விசுவாசத்தை நீங்கள் காட்டணும்னு நினைக்கிறீங்க அந்த நாட்டுக்கு போயிடு. இந்தியாவில் இருந்து கொண்டு இந்தியாவின் சோத்தை தின்று கொண்டு நீ இன்னொரு நாட்டுக்கு விசுவாசமாக இருந்தாங்க சொன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இங்கே கூடிய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது.